சார்? ஓய் மெம்புட்டி, என்ன லேட்டு? ஏரியாவில் இருக்கிற அக்யூஸ்டுங்களை பிடிச்சி உரிச்சு வச்சிருக்கோம். நீங்க வந்து அடையாளம் காட்டினீங்கன்னா தட்டி தூக்கிடலாம். சத்தியமா நாங்க எடுக்கலண்ணா, போலீஸ் சாவடி எடுக்கிறாங்கண்ணா. நீங்க பேச விட்டுருவாங்கண்ணா, கொஞ்சம் பேசி விட சொல்லுங்க. 4 மணி மாதிரி காலை தங்க போறேன். நான் எங்க ரபரி பண்ண போறேன்? இங்க பாருக்கா, என்ன அடி அடிச்சிருக்கா. இப்ப இருக்கா சத்தியமா நாங்க எடுக்கல. இந்த அழுதாருங்களே, இவனுக்கு தான் அவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்கானுங்க. ஓய் மம்முட்டி, இவனுக்கெல்லாம் பாவமே பார்க்கக்கூடாது. இந்த கேஸை நான் தான் சீக்கிரமா கண்டுபிடிச்சேன். ஏதாவது ஜிபேல பார்த்து போட்டு விடுங்க. இப்போதைக்கு சைனை போடுங்க. സാർ ഇനി ഒരു കാശുമാലി ചെയിനും കണ്ടില്ല. അതില്ലാതെ എങ്ങനെ ഒപ്പിടും? അത് 15 പവനുണ്ട് രണ്ടും കൂടെ. சார், அவன் திருட்டு போன நகைக்காக 10 வருஷமா அழிஞ்சுருக்கிறானுங்க. உங்களுக்கு உடனே கட்சிச்சுட்டு சந்தோஷப்படுங்க. போடுங்க சார். என்ன சேட்டா, சந்தோஷமா? கேட்ட உடனே மொத்தமாக தூக்கி கொடுத்துருவாங்க. அப்பவே சொன்னா கேட்குறியா? கொண்டு போ. வையா வையா வைங்க சார். இதெல்லாம் இங்கே கொடுக்க மாட்டோம். ஏன் சார்? எதுவாக இருந்தாலும் கோர்ட்டு மூலியமாக தான் வாங்கணும். எதுக்கு? ஆமாம் சார், இதான் எங்கள் ப்ரொசீஜர். ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு திருட்டு போன நகையெல்லாம் கோர்ட்டில் மனு போட்டு வாங்கணும். எதுக்கு சார்? கிடைச்ச கோல்டே வாங்குறதுக்கு நான் கோர்ட்டுக்கு போகணும். சார், இன்னைக்கு நீங்கள் நகையை வாங்கிட்டு நாளைக்கு வாங்கலன்னு சொன்னால் நாங்கள்லாம் மாட்டுவோம். இதெல்லாம் சப்ப மேட்ரு சார். ஒரு நல்ல லாயரை பார்த்தா உடனே வாங்கிடலாம். நானே ஹெல்ப் பண்ணுறேன். இந்தாங்க, பெரிய லாயர், ஸ்டேஷன்ல இருந்து குமரன். யாரும் டயத்துக்கு வராதீங்க. போங்க போங்க. யோ பெஞ்சு, யோ, ஒரு நாளைக்கு அது டைமுக்கு வந்திருக்கையா? பேபி கண்ணன் டீம்னா என்ன வேணா பண்ணுவீங்களா? பேபி சார் இங்கே தான் இருக்காரு. நீயே சொல்றியா? சரி கொண்டா, அவர்கிட்ட போய் எதுவும் சொல்லிக்கார போ. என்ன பூ பட்டு போடவெல்லாம் கல்யாணத்துக்கு வந்திருக்க? ஆளு மூஞ்சி. சிசி 2943 சங்கரன் சகுந்தலா வெர்சஸ் ஸ்டோன் பிரதர்ஸ். பிரீத்தி, யூ கேன் ப்ரொசீட். வாட்ஸ் யுவர் பிரேயர் பிரீத்தி? மை லார்ட், என்னோட கட்சிக்காரங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சங்கரன் 2007ல் இந்த 4 பேருக்கும் அவங்களோட இடத்த லீஸ்க்கு விட்டாங்க. அங்கே ஜிடி பிஸ்கெட் ஃபேக்ட்ரி அப்படின்ற பேரில் லீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இவங்க தொடர்ந்து ஆக்கிரமிச்சு ஃபேக்ட்ரியை நடத்திட்டு வராங்க.